இவர் வந்து மிகப்பெரிய நிலைமையில இருக்கும் போதே வந்துட்டார் பாலிடிக்ஸ்க்கு. அதாவது வந்து கோடிக்கணக்கில் சம்பாத்தியத்தை விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கார். ஏன்னா நிறைய பேர் பாலிடிக்ஸ்க்கு வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். பட் இவர் வந்து கோடிக்கணக்கான கேஷ் விட்டு வந்திருக்காரு. எல்லா ஆக்டர்ஸ் என்ன நினைப்பாங்க, இதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வைக்கலாம், ஒரு ப்ரொடியூசராக மாறலாம், சொந்தமாக படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி காட்டலாம், இந்த மாதிரி தான் ஜென்ரலாக திங்க் பண்ணுவாங்களே தவிர, ஏன்னா இது சேஃப் ஜோனர். ஏன்னா சினிமாக்குள்ளே ஒரு படம் ஹிட் ஆச்சுனாலும் ஃப்ளாப் ஆச்சுனாலும் அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. பட் இங்கே ஒரு சின்ன தவறு நடந்துச்சுனாலும் தேல் பிளேம் ஹிம். பட் அது ரெடி, அது ஏற்றுக்க தான் வந்தார். இன்ஃபேக்ட் இவர் பாலிடிக்ஸுக்கு வராருன்னு சொன்ன உடனே எல்லாருமே ஒரு குற்றத்தை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் திரைத்துறையில் இருக்கவங்க கூட இவருக்கு எதுக்கு இது வேண்டாத வேலை, இவர் எதுக்கு திரைத்துறையை விட்டுட்டு இதுக்கு போகிறார் பாலிடிக்ஸ், இவருக்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படின்னா வந்த ஒரு சின்ன இதுலேயே வந்து எல்லாம் பண்ணிட்டார். இதில் எல்லாத்த விட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே சில கொள்கைகளை கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து இந்த குழந்தைங்களுக்கான உணவு, காலை உணவு திட்டம், அதே மாதிரி லேடிஸ்க்கு மாதம் 1000 ரூபாய், அதை இவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு 2000 ரூபாயா. அதே மாதிரி ஃப்ரீயாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் லேடிஸ், இதெல்லாம் சட்டம் கொண்டு வந்தது மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள். அதை இவர் கேவலப்படுத்தலையே.